Signs of becoming a boomer. You are a boomer. ஒவ்வொரு தீபாவளி வர்றப்பையும் அந்த காலத்துலலாம் எப்படி தெரியுமா தீபாவளி கொண்டாடணும் நாங்கள் இப்போல்லாம் என்னடா தீபாவளி கொண்டாடுறீங்க அந்த காலத்துலலாம் தியேட்டரில் ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ என்ன மாதிரியான கொண்டாட்டம் தெரியுமா இருக்கும் இப்பெல்லாம் என்ன படம் வருது இதெல்லாம் நீங்கள் சொன்னீங்கடா நிச்சயமாக நீங்கள் பூமரோட அடுத்த கட்டத்துக்கே போயிட்டீங்க அது ஒரு 2-3 தீபாவளிக்கு தொடர்ச்சியாக சொல்லிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் பூமர் ஸ்கொயர் ஆயிட்டீங்க அப்படின்றத இந்த நேரத்தில் சொல்ல வேண்டிய கடமை என்னோடது. இவ்வளவு விஷயத்தை சொல்றீங்களே யாருன்னு நீங்க? பிகாஸ் கடந்த 2-3 வருஷமாவே நானும் ஸ்காட்லாண்ட்ல இதைத்தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிச்டி. ஹாப்பி தீபாவளி ஃபோக்ஸ், ஹாப்பி தீபாவளி. இந்த தீபாவளி அப்போ எல்லாருமே வந்து சந்தோஷமாக ஹாப்பியா இருங்க, சந்தோஷமாக தீபாவளியை கொண்டாடுங்க, சேஃப்டியா கொண்டாடுங்க. ஸ்காட்லாண்ட் நாங்கள் அமைதியா எங்க தெருவுல எல்லாம் பட்டாசு வெடிச்சா எங்களெல்லாம் பிடிச்சி உள்ள போட்டுருவாங்க. அந்த அளவுக்கு நோ ஃபயர் கிராக்கர்ஸ், கிரீனா அமைதியா கொண்டாடிங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஜாலியான ஒரு சிறப்பு எபிசோட் உங்கள் எல்லாருக்கும் ஒரு தீபாவளி ஸ்பெஷலாக இருக்க போகுது. அண்ட் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறேன், powerplaymedia.co.uk இதான் நம்ம புது கம்பெனியோட பேர். உங்களுடைய பிராண்டுக்கு ஆன்லைனில் ப்ரெசன்ஸ், வீடியோ ப்ரொடக்ஷன், வீடியோ எடிட்டிங் இந்த மாதிரி சர்வீசஸ்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பவர் பிளே மீடியா ரீச் அவுட் பண்ணலாம். நல்ல சர்வீசஸ் உங்களுக்கு நிச்சயமாக சிறப்பாக பண்ணித்தரப்படும் அப்படின்றத நான் காட் ப்ராமிஸாக சொல்லிக்கிட்டு இன்னைக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம். கடந்த ஒரு வாரமாகவே இந்த பையனை நீங்க சோசியல் மீடியால பார்த்துருப்பீங்க. யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன். யாரா அந்த பையன்? நான் தான் அந்த பையன்னு அந்த பையன் சொன்னா. என்னன்னு கேட்டீங்கன்னா, கேபிசி கௌன் பனேகா கரோர்பதி அந்த ப்ரோக்ராம்ல இன்னும் வருதா அப்படின்றதா என்னுடைய ஃபர்ஸ்ட் கட் ரியாக்ஷனா இருந்துச்சு. நீனும் சாவலையா? ஸோ கௌன் பனேகா கரோர்பதியில் அமிதாப் பச்சன் அவர்களோட இந்த பையன் வந்த உடனே அமிதாப் பச்சன் இந்த இதில் எத்தனை கேள்வி கேட்கப்படும், இதில் முதல் கேள்விக்கு 1000 ரூபா, 2வது கேள்விக்கு 2000, அப்படியே போயிட்டே இருக்கிறப்ப அந்த பையன் ஆரம்பத்திலே பாருங்க, அதெல்லாம் எனக்கு தெரியும், எல்லாருமே எனக்கு தெரியுங்க, நீங்க மேல கேள்வியை சொல்லுங்க அப்படின்னு இந்த பையன் ஆரம்பிச்சான். स्ट्रेट टू द पॉइंट जाना है. स्ट्रेट टू द पॉइंट. मेरे को रूल्स पता है, इसीलिए आप अभी मेरे को रूल्स समझाने मत बैठना. अच्छा. ஆரம்பிச்சப்பவே எல்லாரும் கடுப்பாச்சு, என்ன இந்த பையன் இப்படிலாம் பேசுறானே. सर मुझे तो स्ट्रेट टू द पॉइंट जाना है. ஒரு பண்ணு திங்கிறதுக்கு முழுசா இதுக்கு வாய் இல்ல, இதெல்லாம் स्ट्रेट टू द पॉइंट கேக்குது. இதெல்லாம் இருந்தா அந்த நாடு உருப்படுமா? இத கொண்டு போய் புடிமார்க்குள்ள வச்சு அமுக்கு. அதுக்கப்புறம் முதல் கேள்வி அமிதாப் பச்சன் கேட்ட உடனே எனக்கு பதில் தெரியும், நீங்க ஆப்ஷன்லாம் சொல்ல வேணாம், 2வது ஆப்ஷன் தானே, பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு இந்த பையன் அடுத்த பதிலையுமே ஆப்ஷனையும் சொல்ல விடுறதுக்கு முன்னாடி சொல்லிட்டான். इनमें से कौन सा भोजन आमतौर पर सुबह खाया जाता है? सर ऑप्शन के बिना बोल रहा हूँ ब्रेकफास्ट. இது என்ன? வாய போயா. அப்பதான் தெரிஞ்சு இன்னும் இந்த குட்டி குஞ்சான் ஓவரா துள்றானே அப்படின்னு நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு கொஞ்சம் கடுப்பாச்சு. சார், அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு, அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. 3வது கேள்வி போறதுக்கு முன்னாடியும் இதே தான் பண்ணான். Which of these meals is generally eaten in the morning? Option सुनिए. A lunch, B breakfast, सर बी C high tea, ब्रेकफास्ट dinner. लॉक करो. बी ब्रेकफास्ट लॉक. 1000 ரூபாய் கொடுத்தா பொட்டி கல்லே கிடைக்கும். ரொம்ப அவசரப்படுறானே, ஒருவேளை ஜெயிச்சிட்டானா அப்படின்ற மாதிரி நானா நினைச்சு அந்த வீடியோ பாக்குறப்போ 5வது கேள்வி வர்றப்போ, இந்த ராமாயணத்துல முதல் காண்டம் எது? பாலகாண்டமா, சுந்தர காண்டமா, அயோத்தியா காண்டமா, இல்ல வேற ஏதாவது காண்டமா அப்படின்னு மாதிரி இவரு நம்ம அமிதாப் பச்சன் கேட்க, ऑप्शंस எனக்கு ஆப்ஷன் கொடு அப்படின்னா அமிதாப் பச்சன் உங்களுக்கு தான் பதில் தெரியுமே அப்படின்னு போட்டு கலாய்க்க, ஆப்ஷன்லாம் கொடுக்க தப்பான கேள்வி சொல்லி போட்டியிலிருந்து விலகி போயிட்டான். அட கன்றாவியே, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? மேட்ரு இது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. ஆனா ஒட்டுமொத்த இந்தியாவும் என்ன பிள்ளைய வளர்த்துருக்கீங்க, இவனையெல்லாம் 4 சாத்த வேணாமா, அமிதாப் பச்சனுக்கு எதிர்த்து இப்படி எல்லாம் பேசுறியடா அப்படின்னு எல்லாரும் சோசியல் மீடியால பொங்கி எழுதிட்டாங்க. இன்ஃபேக்ட் நான் கூட சோசியல் மீடியாவில் போடல, வீட்டுக்குள்ளே சொல்லிட்டு இருந்தேன், யாரும் இப்படி பேசுகிறானே அப்படின்னு நான் சொன்னேன். நான் வருந்தினேன் திருந்தினேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்து சின்மயி, கிரிக்கெட்டர் வருண் சக்கரவர்த்தி, இன்னும் சில சைக்காலஜிஸ்ட், இவங்க எல்லாருமே வந்து ட்விட்டர் அங்கங்கே போஸ்ட் எல்லாம் போட்டிருந்தாங்க. ஒரு 10 வயசு பையனை ஒட்டுமொத்த இந்தியாவும் அவனோட ஒரு சின்ன ஆர்வக்கோளாறுக்காக இவ்வளவு ட்ரோல்ஸ் அண்ட் இவ்வளவு ரோஸ்ட் தேவையா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சாங்க. தப்பு இல்லை அப்படின்னு
லைட்டாக தப்பு மாதிரி தான் சார் தெரியுது அப்படின்னு நானும் யோசிக்க ஆரம்பித்தேன். அப்படி சாதாரண தப்பு மாதிரி சொல்லி தப்பிச்சுக்க பார்க்காத. எஸ். ஸோ அந்த பையனை இவ்வளோ போட்டு சோஷியல் மீடியாவில் ரோஸ்ட் பண்ணியிருக்கணுமா அப்படின்னு கேட்டால், அந்த பையனுக்கு இப்போ 10 வயசு, ஒரு ஆர்வக்கோளாறு தான், குட்டி குஞ்சான் தான். அவன்லாம் ரீல்ஸ் பார்த்து வளர்ந்த பையன். ரீல்ஸ் பார்த்து வளர்ந்தவனுக்கு அவ்வளோ பொறுமை இல்லை. 10 செகண்டுக்கு மேலே அவனால் அந்த அட்டென்ஷனே இல்லை. அவன்கிட்ட போய் இவ்வளோ எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறதுனால அவனுக்கு எல்லாம் தெரியும். டிவியை பார்த்து பார்த்து வளர்ந்ததுனால அவனுக்கு எல்லாம் தெரியும்னாலும் ஆர்வக்கோளாறில் சொல்லிட்டான். ஹைப்பர் ஆக்டிவ் கிட்டாக கூட இருக்கலாம். இப்படி அந்த பையனை பற்றி எதுவும் தெரியாமல் நம்ம சோஷியல் மீடியாவில் எல்லாத்தையுமே நம்ம ஒரு போட்டு அடிச்சிடுறோம். அவசரப்பட்டு அடிச்சிட்டீங்களே சார், மன்னிச்சுக்கப்பா. அப்படியே கடந்து போயிருக்கலாம். இல்லை அந்த எபிசோடே அவங்க ஏர் பண்ணாமல் விட்டுருந்தா தெரியல. நாளைக்கு வளர்ந்த பிறகு பார்த்து நம்மளை ஒட்டுமொத்த இந்தியாவே நம்ம ரோஸ்ட் பண்ணிட்டீங்களா, எதுக்கு அவங்கள வச்சுக்கிறேன் அப்படின்னு இந்த பையனுக்கு வேற மாதிரியான அஃபெக்ட் ஆனால் என்ன பண்ணுறது? அதான் இங்கே ப்ராப்ளமே. இனி எங்கேயோ இந்த பையனை அடிச்சு மௌன வெட்டி பலி போடு. அதற்காக வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகரை அடிக்கிறதெல்லாம் நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன் சார். அப்ப வேறு சார் நாம போறேன் சார். அவரெல்லாம் அடிக்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்டவர். வாண்டடாக வண்டியில் ஏறி அடிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டவர். கோமாளியா இருக்கான். ஹலோ, மிகப்பெரிய ரவுடின்னு காட்டுறதுக்காகத்தான் வாண்டடா வண்டியில் ஏறி வந்தேன். இதெல்லாம் டவுன் பஸ் நினைச்சு ஏறிட்டு வர்றதுக்கு. ஸோ இப்போ நம்ம பிக் பாஸ்க்குள்ளே போகிறோம். பிக் பாஸ்ல ஒரே பொங்குறாங்க எல்லாரும். இதெல்லாம் எப்படி குடும்பத்தோட பாக்குறது? என்ன இந்த அரோராவும் இந்த துஷாரும் இப்படி கட்டி பிடிக்கிறாங்க, கிஸ் பண்றாங்க, எஃப்ஜேவும் ஆதிரையும் கிஸ் பண்றாங்க. இதெல்லாம் உருப்படுமா? உன்னை யார் குடும்பத்தோட இதெல்லாம் பார்க்க சொன்னா? அது 16 வயசுக்கு மேல இருக்க ப்ரோக்ராம். அது ஒரு வீட்டுக்குள்ள ஆம்பளை பொம்பளை வயசு பசங்க பிள்ளைங்க எல்லாம் ஒன்னா இருக்கிறாங்க. 100 நாளைக்கு இருக்க போறாங்க. அவங்களுக்குள்ள ஒன்றும் ஒரு வேலையும் பண்றதுக்கு ஒன்றும் இல்லைன்னா இதெல்லாம் தாண்டா பண்ணுவாங்க. சில செல்பிசங்கள் நடக்கத்தாண்டா செய்யும். லைட்டா விஜய் டிவிக்காரங்க ஆரம்பத்துல காட்டாம இருந்தாங்க. அவங்க இப்ப காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க வடக்கு பிக் பாஸ்ல என்னைக்காவது பார்த்துருக்கிறீங்களா இல்லையா? என்னடா இது ராராவா? டேய் அட கர்ம பிடிச்ச காட்டேரி பிறந்தவனே. என்னையா அது டவுசர் சட்டையெல்லாம் கழட்டிட்டு அம்மன மாணிக்கிறான். இதான் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? இங்கெல்லாம் இப்படியெல்லாம் வந்து கலாச்சாரம் இதெல்லாம் வந்து நீங்க போயிருச்சுன்னு அங்க யாராச்சும் கதறாங்களா? நீ உணர்ச்சி வச்சத அடக்கு, சென்டிமெண்ட கட்டுப்படுத்து. அப்பதான் உனக்கு நல்லது. பிள்ளை குட்டியை வச்சுட்டு உன்னை யார் குடும்பத்தோட இதை பார்க்க சொன்னாங்களா? நீங்களா போய் பார்த்து ஐயோ குத்துதே, ஐயோ கொடைக்குதே, ஐயோ கலாச்சாரம் போகுதே அப்படின்னு சொன்னா அது யோ மாக்கா, அவன் கரெக்டா தான் ஏறி இருக்கான். நீ தான் வண்டி மாதிரி ஏறி இருக்கா. இன்னும் போகலடா. நீ வண்டி மாதிரி ஏறிட்டு என்னைய வாடா லத்திய திங்கறான்னு கேக்குற. ஆனா எனக்கு இந்த பிக் பாஸ்ல இந்த பிரவீன் காந்தி வீட்டுக்குள்ள பிரவீன் காந்தி பேசின பேச்சுக்கள்லாம் பார்த்துட்டு எனக்கு வெளியே வந்துட்டு எனக்கு ஒரே ஒரு டவுட் தான் மைண்டுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இவரா ரட்சகன் ஜோடி ஸ்டார்லாம் எடுத்தது அதெல்லாம் சுமார் ஓகே படம் தான். பட் இருந்தாலும் ரட்சகனுக்காக சொல்றேன், இவரா ரட்சகன் படம் எடுத்தது நிஜமாவா அப்படின்னு எனக்கு தோணுது. நான் முட்டாளுங்க, முட்டாள் நான் என்ன மாதிரி ரியாக்ஷன்ல சொல்றேன் பார்த்தீங்களா, இவரா எடுத்தது அப்படின்னு உங்களுக்கும் தோணுச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் போட்டு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். நான் கதியாவறான் பாறேன். அடுத்ததாக தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய சம்பவம் நடந்திருக்குது. ஒரு வழியாக அரசன் ப்ரோமோவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வேற லெவல் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. படம் எப்படின்னு எனக்கு தெரியாது. எது நாகார்ஜுனாவா? ஜிவி பிரகாஷ் தானே எப்பயும் மியூசிக் போடுவாரு. என்ன இது வை? அதனால அனிருத் எப்படி மியூசிக் போட்டிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏஐ யூஸ் பண்ணி நம்மளா மியூசிக் போடுவோம். செம்ம மியூசிக் ஒன்று போட்டு வச்சிருக்கேன். பாடு பாடி தொலையும் வரியை நானே போட்டுக்கிட்டேன். நான் அரசன் அரசன் இவனே அரசன் இவன் தானே அரசன் அரசன் இவன் நல்லவனுக்கு அரசன் கெட்டவனுக்கு எவன் அப்படின்ற மாதிரிலாம் பிட்ட போட்டு ஒரு 4 பாட்டு போட்டு கொடுத்துருச்சு. கேப்பமா? எனக்கு கீழே நிறைய மாத்திரை காட்சி இது வா உனக்கு தரேன். வீதியில நடந்தா மண்ணு வணங்கு, வீரத்துல பேரவனு சொல்றது,
பார்த்தா குரல் இல்ல சத்தம் போதுமே. மொக்கையா இருக்கு, ரிஜெக்டட். அடுத்ததாக இந்த பாட்டு எப்படி இருக்குன்னு கேட்போம். புயலுக்கு முன்னாடி மின்சாரம் போல போருக்கு வர்றான் அவன் தீர்ப்பாகவே. நகரம் முழுக்க அவன் பெயரோசா நீதிக்கே அவன் வேதம் போலே. அரசன் அவன் ஒருவனே, அரசன் அவன் இவன் தானே, ஊருக்கு அரசன் உனக்கு ஏமா, அவன் தான் வாழ்க்கை அவன். ஆனாலும் ஒரு வெற்றி அனிருத் ஃபீல் வரலையா? நல்லா வெந்திருக்குது, வேண்டாம். இது வருது 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 வருது. வீதியிலே நடந்தா மண்ணும் வணங்குது, வீரத்துல பெயர் அவனை சொல்றது. குரல் இல்ல சத்தம் போதுமே, காலம் கூட நிற்குது அவன் பார்வை வந்துமே. கதை சொல்லும் பெயர் சொல்லணும் அவன் வந்தா லைட்டு மாறணும், வானத்திலே மின்னல் போல அவன் பெயர் தான் கத்தனும். அரசன் சோப்பு அரசன் சோப்பு அப்படின்ற மாதிரி போகுதோ. எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. ஸோ இதில் எந்த பாட்டு நல்லா இருக்குது, எந்த பாட்டு இந்த படத்தில் ஃபிட் பண்ணலாம் அப்படின்றத நீங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அண்டு அரசன் ப்ரோமோ லான்ச் அப்போ கூல் சுரேஷ் என்ன பண்ணாரு அப்படின்னா, நீ என்னடா சொக்கா கூட இல்லாம முண்டமா நிக்கிற, சொக்காங்க இதெல்லாம் ஒரு நியூஸுக்கு டே பாலிமர் நீ போடுறா பார்வை. நல்ல வேலைக்கு கூல் சுரேஷ்னு பேர் வச்சாயா. கடைசியாக ஒரு வீக் ஆப்பனண்ட் நம்ம கிடைச்சா நம்ம தமிழ் சோஷியல் மீடியாவில் ஆளுங்கட்சி ஐடி விங் போட்டு அடிக்கிறதுல அவனுங்களை மிஞ்சுகிறதுக்கு ஆளே இல்லை. தனியா ஒரு அல்லக்கை வந்து மாட்டிச்சு, எவ்வளவு அடிச்சாலும் தாங்க உங்களுக்கு. அடிச்ச நீ வரியா? என்னது பிஸியா இருக்கியா? சரி நான் அடிச்சு அமுச்சு விடுறேன், நீ பார்த்துக்கா. ரீசெண்டாக கரூர் இஷ்யூவை தொடர்ந்து யாரெல்லாம் ஒரு நியாயமான கேள்வி எதிர்த்து வச்சாலே வந்து அவனுங்களை போட்டு திடுறது, அவனுங்களை சங்கீன்றது, தற்குறின்றது, தம்பின்றது, ஜாம்பின்றது, இப்படியே சொல்லி 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 ஆல்மோஸ்ட் ஒரு நரேட்டிவை செட் பண்ணி போன வாரம் நான் ஒரு வீடியோ போட்டதுக்கே என்னை வந்து கடிச்சு துப்பிட்டாக்கிட்டே, அதுதான் சுப்ரீம் கோர்ட்டில் கேட்டதுனா அதுக்கும் வந்து திட்டுறாங்க. அதெல்லாம் ஒரு மேட்ரு கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் தான் யோசித்தேன், ஸோ ஆளுங்கட்சியில் இருக்கிற இந்த ஐடி விங் எப்படி சேர்றது, அதுக்கு நீங்கள் எப்படி தயாராகிறது அப்படின்ற மாதிரி பார்க்குறப்ப தான் ஒரு ரெசிபி ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். முதல்ல என்ன பண்ணுங்க, ஒரு வானல் எடுத்துக்கங்க, அதில் அருமையாக ஒரு 4 கரண்டி சமூக நீதி அப்படின்றத முதல்ல ஊற்றுங்க. அதுக்கப்புறம் அந்த சமூக நீதியை நல்லா கிண்டிக்கிட்டு இருக்கிறப்போ ஒரு 5 குழிக்கரண்டி அளவுக்கு திராவிட அரசியல், இதை கொஞ்சம் 5 குழிக்கரண்டியை நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு 3 கரண்டி சமத்துவம் அப்படின்றத போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த கட்டுரை அப்படியே ஆட்டோமேட்டிக்காகவே இதெல்லாம் போட்டு பண்ணுறப்பயே உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் அங்கங்கே தேவைப்படுற இடங்களில் மட்டும் அண்ணா, கலைஞர் இந்த மாதிரியான வார்த்தைகளை நீங்கள் அங்கங்கே அப்படியே தூவிக்கலாம். தமிழ், தமிழன், தமிழ் கனவு, நமது தமிழ் பிள்ளைகள், கல்வி, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சேர்த்து ஓரளவுக்கு அப்படியே கட்டுற அப்படியே அழகாக வந்துக்கிட்டு இருக்கிறப்போ இப்போ வந்து பாசிட்டிவாக எழுதியாச்சு. இருந்தாலும் நக்கல் நையாண்டி வேணும். அப்போதான் வந்து சங்கி, தற்குறி, ஜாம்பி, அணிலாண்டி, அணில் குஞ்சு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடுவில் போட்டு அப்படியே ரெடி பண்ணி குலுக்கி எடுத்துட்டீங்கன்னா, பப்ளிஷ் பண்ணிட்டீங்கன்னா அருமையான ஒரு ஆளுங்கட்சி ஐடி கட்டுரை ஃபேஸ்புக்கில் பப்ளிஷ் பண்ணுறதுக்கு சுட 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 தயாராகிடும். எப்படி இருக்கா? சாதாரணமாக ஏன்பா அப்படி நடந்துச்சு, என்ன இப்படிலாம் கேள்வி கேட்குறீங்க, என்ன எங்களை எப்படி கேள்வி கேட்க போச்சு, என்ன கேள்விலாம் கேட்குறியா, என்ன தைரியம் உனக்கு அப்படின்னு நம்ம பக்கமே அப்படியே கேமராவை திருப்புவாங்க. எனக்கு அந்த டீமுக்கு எந்த சம்பந்தம்? என்னடா எய்த்து பேசுற? சொல்றா. ஆக்சுவலி ஐ அம் கமிங் ஃப்ரம். இங்கிலீஷ்ல வேற எய்த்து பேசுறியா? ஏண்டா எது பேசினாலும் எழுத்து பேச லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்க. வேற யாருக்கும் இந்த அளவுக்கு டேலண்ட் கிடையாது அப்படின்றத தொடர்ச்சியா
அவங்களோட ஆக்டிவிட்டீஸில் ப்ரூவ் பண்ணிட்டு வர்றாங்க. அதையும் ஒரு நியூட்ரலான ஒரு ஆளாக இருந்து நம்ம சொல்லி தான் ஆகணும். டேலண்ட் அதிகமாக இருக்கு. அந்த ஐடிவிக்கே இந்த தீபாவளி சிறப்பு பரிசு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். 200 ரூபாய் கேட்ட நம்ம ஆண்டிப்பட்டியாரோட ஒரே மன தைரியத்தை பாராட்டி நம்ம கம்பெனி தரக்கூடிய ஒரு அதிசய பொருள் சோப்பு டப்பா சந்தோஷமா வாங்கிக்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம இந்த ஒட்டுமொத்த வீடியோஸ் நம்ம அரசன் பாட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்க. சிறப்பான ஒரு ஹாப்பி தீபாவளி ஃபோக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டாடா பை பை, டேக் கேர்.